2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வந்திருந்த போது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவருக்கு வழங்கிய விருந்தில் இடம்பெற்றிருந்த குச்சி காளான்கள் இப்போது கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுகுறித்த சுவாரஸ்ய தகவல்களை பகிர்ந்துள்ளார் கோவை வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் திரிபுவனமாலா. இப்போ மார்ஷல்லா அப்படிங்கிறது இந்த குச்சி காளான் தான் அதை சொல்லுவாங்க. மார்ஷல்லா எஸ்குலண்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த காளான்களை வந்து மாரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் குச்சி அப்படின்னு இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்குது அந்த காளான். இந்த குச்சி காளான்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா குளிர் பிரதேசம், அதாவது குளிரான இடத்துல ஹிமாலயாஸ், அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர், உத்தரகண்ட் போன்ற இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து அதிகமாக இயற்கையில் இந்த காளான் வந்து விளையுதுங்க, உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த காளான் வந்து ஒன்றும் நமக்கு ரொம்ப புதுசு கிடையாது. 1960லேருந்தே பார்த்துட்டோன்னா இந்த காளான்களை வந்து அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள், அதுக்கப்புறம் கிராமவாசிகள் அவங்கெல்லாம் போயிட்டு இந்த காளான்களை கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. சேகரிச்சுட்டு வந்து இந்த காளான்களை அவங்க வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் உபயோகப்படுத்தினதாக நமக்கு வந்து லிட்ரேச்சர்லலாம் நிறைய நம்ம வந்து பார்க்கலாம். இந்த காளான்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்ஷல்லா அல்லது குச்சிங்கிற காளான்கள் வந்து கோல்டன் கலரில் இருக்கும். க்ரீம்லேருந்து லைட் எல்லோயிஷ் கோல்டன் கலர்லேயும் இருக்கும், அல்லது கிரேலேருந்து டார்க் ப்ரௌன் அல்லது பிளாக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறங்கள்லையும் இயற்கையில் காணப்படலாம். இந்த காளானோட அமைப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா தேன்கூடு மாதிரி இருக்கும். இந்த காளான்கள் அப்புறம் சாஃப்டாக இருக்கும் தொட்டோம்னா. இந்த காளான்கள் வந்து இந்த மாதிரியான பைன் ட்ரீஸ், பைன் மரங்கள், ஓக், எல் மரங்கள், இந்த மாதிரியான மரங்களை சார்ந்து தான் இந்த காளான்கள் வந்து காணப்படும் இயற்கையில். அதே மாதிரி பார்த்துட்டோன்னா இந்த நல்ல சிவியர் வந்து வின்டர், அதாவது அதிக அளவில் நமக்கு வந்து பனிப்பொழிவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வசந்த காலம் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு ஏப்ரல், மே, ஜூன் மாதத்துலலாம் பார்த்துட்டோம்னா இந்த காளான்கள் இயற்கையில் அதிக அளவில் போய் மக்கள் வந்து சேகரிச்சுட்டு வருவாங்க. இன்னும் இந்த காளானுக்கு வந்து ஒரு 15லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து தேவைப்படும். காளான்கள் வளர்ச்சி அடைஞ்சு நமக்கு வந்து கண்களில் போய் பார்த்து அந்த காளானை வந்து கண்டுபிடிச்சி, ஏன்னா இந்த காளான்கள் வந்து இந்த விழுந்த இலைகளும் அதே மாதிரி கலரில் இருக்கிறனால இந்த காளான்கள் வந்து பார்க்குறதே கஷ்டம். இன்னொன்று இந்த காளானை வந்து தேடி போவாங்க, நிறைய ரிஸ்க் இருக்குது. டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போவாங்க, போய் தேடி எடுக்கிறதுங்கிறதே ரொம்ப கடினமான விஷயந்தான். அது மாதிரி இன்னொரு இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காளான்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி திடீர்னு காட்டில் வந்து தீ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அங்கே இருக்கிற ஆஷ் எல்லாம் கீழே விழுந்து சாயிலோட பொட்டாசியம் வந்து அதிகமாகிடும். அப்போ அந்த மாதிரி அதிகமாகும்போது அங்கே இருக்கிற சத்துக்கள் வந்து மண்ணில் அதிகமாகிடும். பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், கால்சியம் எல்லாம் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா, அடுத்த சீசனுக்கு பார்த்துட்டோம்னா அங்கே இருக்கிற காளானோட பூசணங்கள் அல்லது வித்துக்கள் வந்து எது உயிர் வாழ்ந்துட்டுருக்குதோ அது வந்து அடுத்தது வந்து டெவலப் ஆகி இந்த சத்துக்களை உபயோகப்படுத்தி காளான்களாக வரும் அப்படிங்கிறதும் வந்து நிறையா லிட்ரேச்சர்லேயும் நம்மளோட புக்ஸில் வந்து நிறையா வந்து இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த காளான்கள் வந்து அதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த காளான்கள் வந்து ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த காளான் டேஸ்ட் அப்படிங்கிறத விட பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு நல்ல வாசனை வரும், நல்ல மனம் இருக்கும், அது மாதிரி டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறனால இந்த காளான்கள் வந்து அதிக அளவில் விற்பனைக்கு வந்து ட்ரேடிங் மாதிரி ஆரம்பிச்சிதுங்க. அப்போ இந்தியாவிலேருந்து பார்த்துட்டோம்னா நிறையா வந்து இந்த காளான்கள் வந்து ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. மெயினாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சைனாவுக்கு வந்து, அதாவது சைனா உற்பத்தி அதிக அளவில் பண்ணுறாங்க. அது மட்டும் இந்தியாவிலேருந்து மட்டும் நீங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 30 டன் காளான்கள் அல்லது 50 டன் கூட காளான்கள் வந்து அதிக அளவில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். மெயினாக வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் யூஎஸ்க்கும் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதுலேயும் ஃப்ரான்ஸுக்கு வந்து நிறையா இந்த காளான்கள் போகிறதா நிறையா வந்து லிட்ரேச்சர்ஸில் வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த காளான்கள் வந்து மெயினாக வந்து இந்த காளான்கள் நமக்கு வந்து அந்த காளான்கள் வரக்கூடிய காலங்களும், அதாவது குறைந்த காலங்கள், அதாவது ஒரு வசந்த காலம், ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவோம், அந்த டைமில் மட்டும்தான் இந்த காளான்கள் வரும். அது மாதிரி எங்கெல்லாம் சத்து அதிகமாக இருக்கோ நமக்கு வயல்வெளிகள்லையோ அல்லது நமக்கு வந்து காடுகள்லையோ அந்த இடத்துல மட்டும்தான் வரும். கண்டுபிடிக்கிறது இந்த காளான்களை சேகரிக்கிற கஷ்டம். அதனாலேயே பார்த்துட்டோம்னா இந்த காளான்கள் வந்து ஹை ப்ரைஸுக்கு போயிடுச்சு.
அப்படிங்கும்போது சாதாரணமாக இந்த காளான்கள் வந்து ஒரு 40,000 50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ விற்பனை ஆகுது இந்தியாவிலேருந்து பார்த்துட்டோம்னா. அப்புறம் இந்த காளான்கள் வந்து இன்னொன்று, இது வந்து மீட் மாதிரியே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த மீட்டு கூடயும் இந்த காளான்கள் மிக்ஸ் பண்ணி வந்து ஃபுட்ஸ் தயாரிக்கிறாங்க, சீஸ் கூடயும் பண்ணுறாங்க, சாலட்ஸ் கூடயும் பண்ணலாம், சூப்லேயும் இந்த காளான்கள் பண்ணலாம், சாஸாகவும் இந்த காளான்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காளான்கள் ஏன் இவ்வளோ அதிகமாக விற்பனை ஆகுது விலைக்கு அப்படின்னா, இந்த காளான்களில் நல்ல மருத்துவ குணங்களும் இருக்குது. அப்போது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இந்த ஃபீனால்கள் டெர்பினாய்டுகள் வந்து அதிகமாக அந்த காளான்கள் இருக்கிறனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கூடுதலாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் வந்து இந்த காளான்களில் விட்டமின் பி, ரைபோஃப்ளாவின், நியாசின், அது மாதிரி ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற விட்டமின்ஸு, அது இல்லாமல் விட்டமின் டி வந்து இதில் இருக்குது, விட்டமின் D2 இருக்குங்க இதில், அது இல்லாமல் அயர்ன் இருக்குது இதில். அப்படிங்கும்போது நமக்கு சிவப்பு தட்டணுக்கள் உற்பத்திக்கு வந்து கண்டிப்பாக இந்த காளான்கள் வந்து ரொம்ப நமக்கு வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவமாக ஒரு தன்மை வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்துட்டோம்னா இந்த காளான்களில் ஃபைபரும் அதிகமாக இருக்குது. ஸோ காளான்கள் கார்போஹைட்ரேட் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும் தெரியுங்க. எல்லா காளான்களுமே நார் சத்து இருக்காது, ஆனால் இந்த காளான் நார் சத்து இருக்குது. அப்படி இந்த நார் சத்து இருக்கும்போது எப்படின்னா நமக்கு வந்து இந்த டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட உணவு குழாயில் வரக்கூடிய கட் பாக்டீரியான்னு சொல்லுவோம், நன்மை செய்யும் பாக்டீரியாவோட உற்பத்தி வந்து அதிகமாக பண்ணுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து செரிமானம் வந்து நல்லா உணவுகள் செரிமானத்துக்கு வழிவகுக்குது. அது மட்டும் இல்லாமல் டயபிட்டிஸ்க்கு வந்து லோ கேலரிஸ் இந்த காளான்கள், அதனால் டயபிட்டிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா வந்து இதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த காளான்களை. அப்புறம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த காளான்கள் வந்து நம்ம உற்பத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் செயற்கையில். இப்போ எல்லா காளான்களையும் நம்ம சிப்பி காளான், பால் காளான், மொட்டு காளான்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வைக்கோல் காளான், இதெல்லாமே நம்ம வணிக ரீதியாக சாகுபடி பண்ணுறதுக்கு தான் வழிமுறைகள் இருக்குது. நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். பட் இந்த காளான்கள் வந்து இப்போ காளான்கள் அப்படின்னாலே 2 வகையில் வந்து வருதுங்க. ஒன்று வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெசிடியோமைக்கோட்டா அப்படிங்கிற ஒரு வகை இருக்குங்க காளான்களுக்குள்ளேயே. அது மாதிரி ஆஸ்கோமைக்கோட்டான்னு இருக்குது. நிறைய காளான்கள் பெசிடியோமைக்கோட்டாவில் வரும். இந்த ஆஸ்கோமைக்கோட்டாங்கிற வகையில் வரக்கூடிய காளான்கள் 10% தான் இருக்குது. அதில் மார்ஷல்லாவும் ஒன்றுங்க, மாரல்ஸும். அதில் வந்து ஏன் நான் அப்படின்னா இந்த காளான்களில் இதில் ஆஸ்கோமைக்கோட்டான்னு சொல்லும்போது இதோட வித்துக்கள் வந்து வேறு விதமாக வந்து இதில் உற்பத்தி ஆகும். ஆனால் அந்த வித்துக்களை எடுத்துகிட்டு நம்ம சாகுபடி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான செயல் தான். ஏன்னா அதுக்கு தேவையான வெப்பநிலைகளும் அதுக்கு உண்டான நமக்கு சூழ்நிலைகளும் அமைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். மற்ற காளான்களில் நம்ம படித்தோம் அல்லது அதை பற்றி தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா சுலபமாக சாகுபடி பண்ணிடலாம். அப்போ இந்த காளான்கள் வந்து இந்த சாகுபடி அப்படிங்கிறது அது வந்து ஒரு சாகுபடி நம்ம வணிக ரீதியாக கொண்டு வந்தோம்னா தோராயமாக ஒரு ஹெக்டரில், ஏன்னா இந்த காளான்கள் வந்து நம்ம சாயிலில் தான் பண்ணணும், மண்ணில் தான் வந்து இயற்கையில் நமக்கு வந்து அதுக்கு உண்டான ஒரு குடில்கள் மாதிரி அமைச்சு தான் நம்ம பண்ணணும். அப்போ அதுக்கு வெளிச்சம் சூரிய ஒளியும் வேணும், மண்ணில் உள்ள சத்துக்களும் வேணுங்க. அப்போ இந்த வித்துக்களை கொண்டு போயிட்டு காளானில் அந்த ஸ்க்ளீரோஷான்னு இருக்குங்க, அந்த வித்துக்களை கொண்டு போயிட்டு நம்ம மண்ணில் வந்து அதை விதைச்சி அதுக்கப்புறம் அதுக்குண்டான சத்துக்களும் கொடுத்து சூரிய ஒளியும் அதில் பட்டு அதுக்குண்டான தட்பவெட்ப சூழ்நிலைகளும் கொடுக்கும்போது தான் இந்த காளான்கள் வந்து வளர்த்த முடியும். அப்படிங்கும்போது அது வந்து தோராயமாக நம்ம நல்லா சாகுபடி பண்ணணும் அப்படின்னா இந்த காளான்கள் வந்து ஒரு 15,000 கிலோ ஒரு ஹெக்டருக்கு வந்து நம்ம சாகுபடி பண்ணலாங்க நமக்கு. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு இப்போ தான் வந்து நம்ம அதோட வழிமுறைகள் எல்லாம் நம்ம தேசிய காளான் இயக்குநரகத்தில் வந்து அந்த காளான்களை பற்றி படித்து செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த காளான்கள் வந்து பார்த்துட்டோம்னா அதான் சொல்கிற மாதிரி ரொம்ப ஹை ஆல்டிடியூட் அப்படிங்கிறத விட என்ன சொல்கிறது, அந்த சத்துக்கள் வந்து முக்கியம். இப்போ நமக்கும் தான் இங்கே ஊட்டி, தொட்டபெட்டா, கொடைக்கானல் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த தன்மையான சத்துக்கள் வந்து மண்ணில் எங்கே இருக்குதோ அந்த காளான்கள் வந்து விளையும். அது மாதிரி கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். அப்படிங்கும்போது எனக்கு இது பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த காளான்களை பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஊட்டி தொட்டபெட்டாவில் கூட அந்த காளான்கள் வந்து 1 or 2 பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் வந்து இப்போது காளான் வந்து நமக்கு வந்து சர்வேக்கு வந்து போகிறோம் நம்ம காளான்கள் தேடி. பொதுவாக வந்து இந்த இந்திய காளான் அபிவிருத்தி திட்டத்தின் மூலியமாக நம்ம வந்து வருஷத்துக்கு வந்து 3 டைம் வந்து நம்ம காடுகள்லையோ அதாவது வயல்வெளிகளையோ காளான்களை வந்து நம்ம போய் சேகரிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த காளான்களும் வந்து நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோங்க. இந்த காளான்கள் வந்து பார்த்துட்டோன்னா ஃப்ரெஷ் அப்படிங்கிறத விட எல்லாமே ட்ரைடு தான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ட்ரைடு தான் மெயினாக இந்த காளான்களில் சேகரிச்சுட்டு வந்துட்டு வச்சு ட்ரை காளானாக வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி வந்து இந்த காளான்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், அது மாதிரி இந்த காளான்களை தாராளமாக நம்ம சேமித்து வச்சும் பண்ணலாங்க, மற்ற காளான்கள் மாதிரியே தான்.
இந்த காளான்கள் வந்து பூசணம் மண்ணுக்கு கீழே எப்போ ஃபார்ம் ஆகுதோ, இப்போ வந்து பார்த்துட்டோம்னா இயற்கையிலே காடுகளில் இந்த காளான்கள் வந்து பூசணங்கள் எல்லாம் மண்ணுக்கு கீழே ஃபார்ம் ஆகி வெளியில் வர்றக்கே ஒரு 40-50 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதுக்குண்டான சூழ்நிலைகள்லாம் அமைச்சோம் அப்படின்னா இந்த காளான்கள் வந்து ஒரு 20-30 நாளில் பூசணங்கள் உள்ள ஃபார்ம் ஆகி மண்ணு கீழே, அதுக்கப்புறம் வந்து காளான்கள் மொட்டுக்கள் வந்து சின்ன மொட்டுக்களாக வெளியில் வந்து அதுலேருந்து ஒரு 20 நாளில் வந்து காளான்கள் வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு 50-60 நாளில் வந்து இந்த காளான்கள் வந்து அறுவடை நிலைக்கு வருங்க.